இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நேற்று முதல் கட்ட தேர்தலானது நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் பார்த்தோமேனால் 39 தொகுதிகளில் நடந்தது. குறிப்பாக 102 மக்களவை தொகுதிகளில் நேற்று முதல் கட்ட தேர்தலானது முடிவடைந்தது. இந்த நிலையில் பார்த்தோமேனால் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தோமேனால் தங்கள் எவ்வளோ வாக்குகள் பர்சன்டேஜ் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில நேற்று அதாவது 7 மணி வரைக்குமே பார்த்தோமேனால் அந்த பர்சன்டேஜ் விஷயத்துல தான் தற்போது பெரும் குழப்பத்தையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மத்திய சென்னையில நேற்று மாலை 7 மணி நிலவரப்படி பார்த்தோமேனால் 67.35% வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் டர்ன் அவுட் அதாவது சதவீத அடிப்படையில் முழுமையாக பிறகு பார்த்தோமேனால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சென்னையில 53.91% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13.14% வாக்குகள் முன்ன சொன்னதை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 67.35 அப்படின்னு சொன்னவங்க பார்த்தோமேயானால் மத்திய சென்னை பகுதியில் 53.91% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல தென் சென்னையில 7 மணி நிலவரப்படி 67.82% அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு 52.47% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாகவும் பதிவாகியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க நேற்று 7 மணி நிலவரப்படி அப்போ பிரேக்கிங்ல எல்லா நியூஸ்லயுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 72.09% வாக்குகள் பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 70% வாக்குகளை கடந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தோமேனால் 69.46% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏதாவது சதவீதத்தை முன்ன பின்ன கணக்கு பண்றது ஏதாவது குளறுபடி ஆயிருக்கா, இல்ல வாக்கு சதவீதத்தை தெரியாம விட்டுட்டாங்களா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றப்போ இது குறித்து சத்யபிரகாஷ் சாகு விளக்கம் கொடுப்பார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிதாங்க. நாம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்குமே பார்த்தோமேனால் சத்யபிரகாஷ் சாகு அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறிது நேரம் கழித்து கூட இதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த வாக்களிக்கக்கூடிய பர்சன்டேஜ்ல மட்டும் தான் குழப்பமா பதட்டமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல, தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் பார்த்தோமேனால் மக்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பையும் செஞ்சாங்க. அதுவுமே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அது அந்த வகையில் பார்த்தோமேனால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் வாக்களிக்காமல் புறக்கணிச்சாங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா பார்த்தோமேனால் கடந்த 7 வருஷமா நடக்காம இருக்கு. இதற்கான முடிவு அரசாங்கம் தான் சொல்லணும் அப்படிங்கறத கிராம மக்கள் சொல்லியிருந்தாங்க. அரசு எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறதுனால நாங்க வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனாலுமே சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல் மாலை 4:30 மணிக்கு மேல் பார்த்தோமேனால் ஜனங்கள் அப்படியே ஒரு 1500 பேருக்கு மேல பார்த்தோமேயானால் அங்க குவிஞ்சிருந்தாங்க. அதனால கொஞ்சம் அது பதட்டமான ஒரு ஏரியாவாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அங்க வாக்களிக்கிறதுக்காக மக்கள் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமேனால் ஓசூர், கருக்கனப்பள்ளி உள்ளிட்ட 3 இடங்கள்ல பார்த்தோம். ஓசூர்ல 3 இடங்கள்ல தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் கருக்கனப்பள்ளி கிராமத்துல பார்த்தோமேனால் அங்க தருமபுரி பெங்களூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையானது அங்க அமைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பொதுவான ஒரு கோரிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாலம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனா அரசாங்கம் அதை நிறைவேற்றாமல் இருந்ததுனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த பகுதியிலையும் கொஞ்சம் ஒரு பரபரப்பு நிலவுனது அப்படின்னு தான் சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இறையூர் மற்றும் வேங்கவயல் கிராம மக்கள் வாக்களிக்காமல் புறக்கணிச்சாங்க. வேங்கவயல் விவகாரம் இது குறித்து நம்ம பல முறை நம்முடைய ஊடகத்தில் பேசியிருக்கோம். 2022 மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த விவகாரம் தமிழகம் முழுக்க பெரும் பேசு பொருளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இது குறித்து 2 பகுதி மக்கள்கிட்டையும் காவல்துறை விசாரணை நடத்தினாங்க. இது குறித்து இன்னும் முடிவுக்கு வராமல் அந்த விசாரணை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில இன்னமும் இதற்கான முடிவு எட்டப்படல அப்படின்னு சொல்லி மக்களும் அது குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இரு பகுதியை சேர்ந்தவருமே வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இருக்கக்கூடிய சித்தூரணியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க இளையங்குடி நகர்ப்பகுதியில் கழிவுநீர் வருது உள்ளிட்ட தொடர் பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. குடிநீர் பிரச்சனை இருக்கு, கழிவுநீரும் பார்த்தா அங்கே எல்லாத்துலயும் தேங்கி இருக்கு. இதெல்லாமே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டாங்க. இதே போல கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பன்ருட்டி ஒன்றியம் ஏரிப்பாளையம் கிராமத்துல சுமார் 1200 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க அரசினுடைய திட்ட பணிகள் எங்களுக்கு சரியாக கிடைக்கல,
குறிப்பாக எஸ்ஏரிபாளையம் புறக்கணிக்கிறாங்க. இந்த இடத்துல தனி ஊராட்சியா நாங்க வந்து சில பகுதிகளை அறிவிக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருந்தோம். அதை வந்து இவங்க வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி எஸ்ஏரிபாளையத்தை சேர்ந்த ஒரு 1500 அதிகமான வாக்காளர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதே போல நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்புல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதே போல காஞ்சிபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் வந்து தேர்தலில் வாக்களிக்காம புறக்கணிப்பை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏகனாபுரம் கிராமத்துல ஒட்டு மொத்தமாக பார்த்தமேயானால் 1375 வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. அங்க வந்து 2 வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இறுதியாக பார்த்தமையானால் 21 நபர்கள் தான் அங்க வந்து வாக்குகளை வந்து செலுத்தி இருந்தாங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமாக 630 நாட்களுக்கு மேலாக அங்க வந்து போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாக்களிப்பது அப்படிங்கிறது இந்திய குடிமக்களுடைய ஒவ்வொருத்தருடைய முக்கியமான கடமை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் மட்டுமில்ல, தமிழக முதலமைச்சர் எல்லாருமே வந்து குறிப்பாக சொல்லியிருந்தாங்க. வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய உரிமை அப்படிங்கிறத. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல தங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வாக்களிக்காமல் புறக்கணிச்சது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல ஒட்டு மொத்தமாக வாக்கு சதவீதம் எவ்வளவு, குறிப்பாக சென்னை போன்ற தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில முக்கியமான 3 தொகுதிகளில் பார்த்தோமேனால் வாக்கு சதவீதம் வந்து குறைந்து இருக்கு. ஒருவேளை மக்களிடையே இது ஆர்வம் இல்லையா, இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த வாக்கு சதவீதம் வெளியிடுறதுல என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது? ஏன் முன்னாடி 70% அதிகமா சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் 69 புள்ளி அப்படிங்கிற அந்த சதவீதத்தில் வந்ததுக்கான காரணம் என்ன? இதற்கான விடை என்ன? எப்ப சொல்ல போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.